ஓம் சாந்தி. ஸோ இன்னைக்கு நாம 18th ஜனவரி 2014 முரளி படிக்க போறோம் இல்லையா? ஸோ 18 ஜனவரினாலே பாபாவுடைய நினைவு நாள், ஸ்மிருதி திவஸ். நல்ல ஒரு பவர்ஃபுல் முரளி நாம எப்போதுமே கேட்போம். ஸோ பாபா இன்னைக்கு சொல்றாங்க, பிரம்மா பாப் की विशेष शिक्षा, बाप दादा दोनों की स्मृति स्वरूप बनो, ஃபாலோ ஃபாதர் கரோ. பிரம்மா பாபாவினுடைய விசேஷ படிப்பினை, பாப் தாதா இருவரை நினைவு சொரூபமாகுங்கள். பாப் தாதா இருவரினுடைய நினைவு சொரூபமாகுங்கள், தந்தையை பின்பற்றுங்கள். இது அந்த முரளியினுடைய தலைப்பு. आज के दिन सभी के मन में विशेष ब्रह्मा बाप की याद समाई हुई है. இன்றைய நாள் அனைவர் மனதிலும் விசேஷமாக பிரம்மா பாபாவின் நினைவு நிறைந்துள்ளது. आज के दिन विशेष यादगार है ब्रह्मा बाप के साकार से अव्यक्त रूप में பாட்டு பஜானே கா. ஆக இன்றைய நாள் விசேஷ நினைவு நினைவு சின்னமாக ஒரு நாள். ஏன்னா பிரம்மா பாபா சாகாரத்திலிருந்து அவ்யக்த ரூபத்தில் பாகத்தை எடுத்த நாள். तो अमृत वेले से लेके बाप दादा ने देखा हर बच्चे के मन में विशेष ब्रह्मा बाप आंखों में समाये हुए थे. ஆகையினால அமிர்த வேளையிலிருந்து பாபா பார்க்கறாங்களாம், ஒவ்வொரு குழந்தையினுடைய மனதில் விசேஷமாக பிரம்மா பாபா கண்களிலேயே நிறைந்திருந்தாராம். आज के दिन की यादगार में ब्रह्मा बाप अव्यक्त रूप में पाठ बजाने के निमित्त बने. ஏன்னா இந்த ஜனவரி 18 இந்த நாள்ல தான் பிரம்மா பாபா அவ்யக்த ரூபத்தில் பாகத்தை நடிப்பதற்கு நிமித்தமானார். साकार रूप में बाप के साथ मिलन मनाने वाले बच्चे तोड़े थे இல்லையா? சாக்கார ரூபத்துல தந்தையோடு சந்திப்பு செய்யக்கூடிய, சந்திப்பை கொண்டாடக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. उनके मस्तक में ब्रह्मा बाप के चरित्र और बोल वरदान ஸ்மிருதி में है. அவர்களுடைய நெற்றியில பிரம்மா பாபாவின் சரித்திரம் மற்றும் பேச்சு வரதானம் நினைவில் இருந்தது. बल वक्त तोड़े थे, अभी वृद्धि ज्यादा है लेकिन अभी भी अव्यक्त रूप में पालना दे रहे हैं. ஆக்சுவலா பிரம்மா பாபா வாழ்ந்த காலத்துல சாகாரத்துல பாபா கூட இருந்த குழந்தைங்க, அதாவது 1969 வரைக்கும் பாபா கூட இருந்த குழந்தைகள் ரொம்ப கொஞ்சம் பேர். இப்ப அந்த கொஞ்சம் பேர் கூட என்ன ஆயிடுச்சு, நிறைய விருத்தியாகி நிறைய குழந்தைகள் உருவாகிட்டாங்க. ஆனால் கூட அவ்யக்த ரூபத்துல பாபா பாலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். ब्रह्मा बाप को याद करते साकार रूप में पाठ बजाने की प्रेरणा लेने वाले, பிரம்மா பாபாவை நினைவு செய்தபடி சாகார ரூபத்தில் பாகத்தை நடிக்கக்கூடிய பிரேரணை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. साथी बनने वाले थोड़े थे लेकिन अब आप सब साथी बने हो. அந்த டயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் பாபா கூட இருந்தாங்க. ஆனா இப்ப எவ்வளவு பேர் இருக்கிறோம்? நீங்க எல்லாரும் பாபாவுக்கு துணைவர்களாக பாபாவினுடைய காரியத்துல துணையாக இருக்கிறீங்க. भले साकार रूप में नहीं देखा लेकिन अब अव्यक्त रूप में पालना ले रहे हैं. இப்ப நம்ம எல்லாம் கூட சாகார ரூபத்துல பாபாவை பார்க்கல, ஆனா இப்ப அவ்யக்த ரூபத்துல பாபாவுடைய பாலனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? तो ब्रह्मा बाबा के अव्यक्त रूप में पालना लेने वाले हाथ उठाना. அப்ப பாருங்க, பிரம்மா பாபாவிடமிருந்து அவ்யக்த ரூபத்துல யாரெல்லாம் பாலனை வாங்கிட்டு இருக்கிறீங்க, கை தூக்குங்க. நகி சாக்கார் மே நஹி தே அவ்யக்த மே ஆயே ஹை. அப்ப எல்லாரும் கை தூக்குனாங்களாம். அப்ப பாபா சொன்னாங்களாம், சாக்காரத்துல பாலனை வாங்கினவங்க கை தூக்க வேண்டாம் இல்லையா? பிரம்மா பாபாவை பார்த்ததே இல்லை சாக்காரத்துல. அவ்யக்த ரூபத்துலதான் ஜென்மம் கிடைச்சது, அவ்யக்த ரூபத்துலதான் பாலனையும் கிடைக்குது. அந்த மாதிரி வந்தவங்க மட்டும் கை தூக்குங்கன்னு பாபா சொல்றாங்க இல்லையா? இப்ப நம்மலாம் கூட அவ்யக்த ரூபத்துல பாபாவுடைய பாலனை நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? நம்மளுடைய பிறவியே பாத்தீங்கன்னா அவ்யக்த பிறவி. பிறவியே அவ்யக்த பிறவி. அப்ப எப்படி
நம்ம பாலனை கூட எப்படி நடந்துட்டு இருக்கு? அவ்யக்த பாலனை இல்லையா? இடையில கூட ஜெயந்தி தீதி வந்திருந்தாங்க. இங்க சென்னை ஒரு ப்ரோக்ராமுக்கு. அப்ப சொன்னாங்க, பாபா அவ்யக்த பாலனை, அவ்யக்த ஜென்மம் எடுத்து அவ்யக்த பாலனை இருக்கிறவங்களுக்கு 10% மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களாம். அதுலயாவது நமக்கு தாதி மூலமா 2017 வரைக்கும் பாபாவை சந்திச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அவ்யக்த சந்திப்பு இருந்து, அதாவது தாதி மூலமான ஒரு அவ்யக்த பாப்தாத சந்திப்பு இருந்துச்சு இல்லையா? 2017 கொரோனாக்கு அப்புறம் வந்தவங்க, அவங்களுக்கு அந்த சந்திப்பு கூட கிடையாது இல்லையா? இப்ப வீடியோல நம்ம தாதியினுடைய மகா வாக்கியம் வீடியோல பார்க்கணும். அப்ப கொரோனாக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு 20% மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? அப்படி தீதி சொன்னாங்க. அதாவது சாகாரத்துல பிரம்ம பாபா பார்க்கல, ஆனா அவ்யக்த ரூபத்துல ஜென்மம் எடுத்தவங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் 10% மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா. அதுலயும் போஸ்ட் கொரோனா, கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தாதி மூலமாக கூட பாபாவுடைய மகா வாக்கியத்தை நேர்ல கேட்க முடியல இல்லையா? ஆனாலும் ஜென்மம் எடுத்து பாலனை வாங்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு 20% மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு தீதி சொல்றாங்க. எதுக்காக அந்த மாதிரினா பாருங்க, பாலனை எல்லாமே ரொம்ப குப்தமா வாங்கிட்டு இருக்கிறீங்க. நேர்லயே பார்க்கல, ஆனா கூட பாபாவுடைய பாலனை அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இங்க பாபா கூட அதான் சொல்றாரு, शिव बाप तो साथ में है, लेकिन ब्रह्मा बाबा भी अभी आकार रूप में पालना दे रहे हैं. சிவதந்தை நம்ம கூடவே இருக்கிறாங்க. ஆனால் பிரம்மா பாபா கூட இப்ப ஆகார ரூபத்தில் பாலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகாரம்னா அதாவது सूक्ष्म ஒளி உடல் இல்லையா? क्योंकि ब्रह्मा बाप का साकार तन में होने कारण स्थापना में बहुत अच्छे से अच्छा पाठ बजाय. ஏன்னா பிரம்மா பாபா சாக்கார சரீரத்துல இருந்த காரணத்தினால ஸ்தாபனையில மிக நல்ல பாகத்தை பாபா நடிச்சாங்க. ब्रह्मा बाप के साथ ब्राह्मण भी थे, जो ब्रह्मा के समय साकार में थे, वह हाथ उठाना. இப்ப பாபா சொல்றாங்க, பிரம்மா பாபா இருந்த கூட இருந்த பிராமண குழந்தைகள் இப்ப சாக்காரத்துல யார் இருக்கிறீங்க, கை தூக்குங்க. தோடையத்தை ரொம்ப கொஞ்சம் பேர். ஏன்னா அப்பவே 2014ங்கிற போது இல்லையா, பாபா கூட வாழ்ந்தவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க இல்லையா? ஜானகி தாதி, அப்புறம் கொஞ்சம் தாதிகள் தான் இருக்கிறாங்க. जयंती दीदी, அந்த மாதிரி மொத்தமே கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. अभी आए हो हैं थोड़े हैं, और भी हैं जो टर्न டர்ன் பை டர்ன் ஆते हैं. இந்த டர்ன்ல கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க, ஒவ்வொரு டர்ன்லயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வராங்க. பிரம்மா பாபா கூட வாழ்ந்தவங்க, சாகார பாலை எடுத்தவங்க ஒவ்வொரு டர்ன்லயும் மதுபன்ல பாபாவை சந்திக்கிறதுக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த டர்ன்ல கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க. तो आज ब्रह्मा बाप के दिन अमृत वेले से सभी के दिल में शिव बाबा के साथ ब्रह्मा बाप याद रहा है. ஆக இன்னைக்கு பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள். அமிர்த வேளையிலிருந்து அனைவருடைய மனதில் சிவபாபாவின் கூடவே பிரம்மா பாபாவும் நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். साकार में ब्रह्मा बाप की पालना लेने वाले हाथ उठाना. लंबा उठाओ, लंबा. थोड़े हैं. चलो आगे, अभी अव्यक्त ब्रह्मा की पालना ले रहे हैं, इसलिए अपने को कहलाते हो ब्राह्मण. அப்ப சாக்காரத்துல பிரம்மா பாபாவின் பாலனை எடுத்தவங்க கொஞ்சம் பேர், நல்ல கை தூக்குங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. ஆனா அதுக்கப்புறம் அவ்யக்த பிரம்மாவினுடைய பாலனைய எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆகையினாலதான் பிராமணர்கள், பிரம்மாவினுடைய பாலனை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் பிராமணர்கள் என்று சொல்லப்படுகிறீர்கள். சாக்கார் பிரம்மா கே சாத் பாட்டு பஜானா யஹி பாக்ய கி நிஷானி ஹை. பாருங்க, சாக்கார பிரம்மா வாழ்ந்த காலத்திலேயே நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா அது கூட ஒரு பாக்கியத்தின் அடையாளம். लेकिन अब भी सभी बच्चों की बाप दादा दोनों मिलके सेवा कर रहे हैं. ஆனா இப்ப கூட அனைத்து குழந்தைகளோடு பாப்தாதா இருவரும் சேர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? சாக்காரத்துக்கு அப்புறம் கூட பிரம்மா பாபா அவ்யக்தம் ஆனதுக்கு அப்புறம் கூட ரெண்டு பேருமே, சிவ பாபா பிரம்மா பாபா அனைத்து குழந்தைகளோடு சேர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். கித்தனே பாக்கியவான் ஹே. அப்ப நீங்க அவ்யக்த பாலனை எடுக்கக்கூடிய நீங்க கூட எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மாக்கள். बाप दादा बच्चों का भाग्य देख वाह बच्चे वाह गीत गाते. பாப்தாதா குழந்தைகளினுடைய பாக்கியத்தை பார்த்து ஆஹா குழந்தைகளே ஆஹா என்ற பாடல்
பாடுகின்றார். लेकिन अब भी दोनों ही मिलके बाप दादा दोनों ही बच्चों की सेवा कर रहे हैं. ஆனா இப்ப கூட இருவரும் சேர்ந்து பாப் தாதா குழந்தைகளோடு குழந்தைகளினுடைய சேவை செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இப்ப அவ்யக்த பாபாவும் அவ்யக்தத்துல ब्रह्मा बाबा शिव बाबाவோட சேர்ந்து குழந்தைகளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்களாம். तो ब्रह्मा बाप की पालना का विशेष पार्ट है फॉलो बाप दादा, दोनों को करो, क्योंकि सभी दिल से याद करते हैं ब्रह्मा बाप को, और साथ साथ आज के विशेष दिन पर सभी के मन में अमृत वेले से लेके बाप दादा दोनों की शिक्षाएं बार बार स्मृति में आती रही है. அப்ப ரெண்டு பேருடைய பாலனையும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா பாப் தாதா ரெண்டு பேரையுமே சிவ பாபா பிரம்ம பாபா ரெண்டு பேரையுமே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் மனதால தில்சே இல்லையா மனசிலிருந்து நினைவு பண்றாங்களாம் பிரம்மா பாபாவை. மற்றும் கூட கூடவே இந்த விசேஷ நாள்ல அனைவருடைய மனதில் அமிர்த வேளையிலிருந்து பாப்தாதா இருவருடைய அந்த படிப்பினைகள் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்துட்டு இருக்கு. ब्रह्मा बाप की विशेष शिक्षा है स्मिருதி स्वरूप. பாப் தாதாக்கே பனோ. பிரம்மா பாபுடைய விசேஷ படிப்பினை என்னது? நினைவு சொரூபம். பாப் தாதா இருவருடைய நினைவு சொரூபம் ஆகுங்கள். அகேலே பாப் பி நஹி, அகேலே பிரம்மா பாப் நஹி இல்லையா? தனியா பிரம்மா பாபா மட்டும் நினைக்கிறது இல்ல தனியா சிவபாபா மட்டும் நினைக்கிறது அப்படி கிடையாது. இருவருடைய நினைவு சொரூபம். தோனோக்கோ யாதுக்கிறோம். ரெண்டு பேரை நினைவு செய்யுங்க, சிவபாபா மற்றும் பிரம்மா பாபா. ஆக்சுவலா சாக்கார முறையில சில இடத்துல வரும் சிவபாபா மட்டும். அது எதுக்கு அப்படின்னா அந்த காலத்துல நிறைய பிரம்மா பாபா மேல அட்டாச்மெண்ட் இருந்துச்சு அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு. அதுக்காக அந்த மாதிரி பாபா சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப பாபா அவ்வியக்தம் ஆயிட்டாரு இல்லையா? சாகாரத்துல இருந்து அவ்வியக்தம் ஆயாச்சு. சோ இப்ப நமக்கு என்ன டைரக்ஷன் கிடைக்குது? சிவபாபா மற்றும் பிரம்மா பாபா ரெண்டு பேரையும் நினைவுன்னு என்ன அர்த்தம்? ஃபாலோ பண்றது. சாக்காரத்துல பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும், நிராகார் சிவதந்தைய ஃபாலோ பண்ணணும். दोनों को याद करो, दोनों की पालना आगे से आगे बढ़ा रही है. இருவரையும் நினைவு செய்யுங்கள், ஏன்னா இருவருடைய பாலனை உங்களை முன்னாடி முன்னேற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. तो आज विशेष दिन के हिसाब से विशेष ब्रह्मा बाप की याद सबके दिल में है. ஆக இன்னைக்கு விசேஷ நாள். அந்த விசேஷ நாளினுடைய கணக்குப்படி விசேஷ பிரம்மா பாபாவின் நினைவு அனைவருடைய மனதிலும் இருக்குது. और फॉलो फादर कर रहे हैं क्योंकि साकार में आपके समान ब्रह्मा बाप भी रहा. நீங்க எல்லாருமே ஃபாலோ ஃபாதர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தந்தையை பின்பற்ற புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா சாகாரத்துல உங்க கூட உங்களுக்கு சமமா பிரம்மா பாபாவும் வாழ்ந்து காட்டினார் இல்லையா? तो ब्रह्मा बाप सदैव कहता है बाप दादा दोनों को फॉलो करो. அப்ப பிரம்மா பாபா அவரே என்ன சொல்றாரு? பாப் தாதா இருவரையும் பின்பற்றுங்கள். जैसे ब्रह्मा बाबा साकार में रखते हैं, साकार में पात्र बजाते बच्चों से भी, और बाहर की सेवा में भी, ऐसे आप भी फॉलो ब्रह्मा बाबा करो. எப்படி பிரம்மா பாபா சாக்காரத்துல இருந்தபடி சாக்காரத்துல பாகத்தை நடித்தார், கூடவே குழந்தைகளிடம் மற்றும் வெளியே கூட சேவையில குழந்தைகளோடு சேவை செஞ்சாராம். சோ அப்படி சாக்காரத்துல கூட இருந்ததுனால பிரம்மா பாபாவை பின்பற்றுங்க. और बाप दादा ने देखा बच्चे दोनों को फॉलो कर चल रहे हैं. பாப் தாதா கூட பாக்குறாரு குழந்தைகள் இருவரையுமே பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். बाप दादा दिल में रोज अमृत वेले उन सिकीलते बच्चों को जो फॉलो करने वाले हैं उन्हों को विशेष याद प्यार देते हैं. அந்த மாதிரி ரெண்டு தந்தையும் யார் ஃபாலோ பண்றாங்களோ அப்படிப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தினமும் அமிர்த வேளையில் பாபா விசேஷ அன்பு நினைவுகள் கொடுக்கின்றார். வாஹ் பச்சே வா கா வரதான் தேத்தே. ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று வரதானம் வழங்குகின்றார். तो आज के दिन जैसे ब्रह्मा बाप की विशेषता देखी है या सुनी है, ऐसे ही फॉलो कर रहे हैं ना. இன்றைய நாள் எப்படி பிரம்மா பாபாவுடைய விசேஷ தன்மைகளை பாக்குறீங்க கேக்குறீங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்றீங்க தானே? அதே அதாவது என்ன விசேஷத்தா நம்ம வர்ணனை பண்றோமோ அதை ஃபாலோ செய்றீங்க தானே?
அப்படின்னு பாபா கேட்கலாம். ब्रह्मा बाप की आप जैसे साकार में होते सर्व संबंधों में आते प्रैक्टिकल लाइफ सुनी या देखी இல்லையா? பிரம்மா பாபா பாபாவினுடைய சாகாரத்துல இருந்தா கூட அனைத்து சம்பந்தங்கள்லயும் இருந்தாலும் प्रैक्टिकल வாழ்க்கை நீங்க பாத்தீங்க கேட்டீங்க. तो ब्रह्मा बाप ने आज विशेष बाप दादा दोनों को फॉलो करने के लिए बच्चों को सामने लाके विशेष याद प्यार दी. ஆக இன்னைக்கு விசேஷ அன்பு நினைவுகள் கொடுத்தபடி பாபா என்ன சொல்றாங்க? இரண்டு தந்தையரையும் பின்பற்றுங்கள். तो ब्रह्मा बाप की याद स्वीकार की. பாபாவினுடைய அன்பு நினைவுகள் எல்லாரும் ஸ்வீகாரம் பண்ணீங்களா? बहुत बहुत दिल से प्यार दिया है. பாபா மிக மிக மனதார அன்பு கொடுக்கின்றார். प्यार माना ஃபாலோ ஃபாதர் கா வரதான் மில்லாம் இல்லையா? அன்பு கொடுப்பதுனாலே தந்தையை பின்பற்றுவதற்கான வரதானத்தை வழங்குவதாகும். तो सब बाप दादा को ஃபாலோ कर रहे हैं. எல்லாருமே பாப் தாதாவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். कर रहे हैं हाथ उठाओ. பின்பற்றீங்க தானே? ரெண்டு தந்தையரையும் பின்பற்றீங்க தானே? கை தூக்குங்க. भले देखा नहीं ब्रह्मा बाप को साकार में लेकिन चरित्र सुनकर ब्रह्मा बाप से दिल में मिलन मनाते फॉलो कर रहे. நேர்ல பார்க்காத குழந்தைகள் கூட பிரம்மா பாபாவை நேர்ல பார்க்காத குழந்தைகள் கூட சாக்காரத்துல பார்க்காதவங்க ஆனா கூட அவருடைய சரித்திரம் இல்லையா? நம்ம எல்லாரும் ஆதிதேவ் புக்கு படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்ப நமக்கு பிரம்மா பாபாவுடைய சரித்திரத்தை கேட்டு பிரம்மா பாபாவை மனதால் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ब्रह्मा बाबाவை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். तो ब्रह्मा बाप भी बच्चों पर खुश है. அப்ப பிரம்மா பாபாவுக்கு கூட மனதில் ரொம்ப குஷி. அவ்யக்த ரூபத்துல ஜென்மம் எடுத்த குழந்தைகள் அவங்க கூட பாபாவோட அன்பை கொண்டாடுறாங்க, பாபாவை பின்பற்றுறாங்க. तो फॉलो को कभी नहीं छोड़ना. அந்த மாதிரி தந்தையை பின்பற்றுறீங்க, அதை ஒருபோதும் விடக்கூடாது. दोनों को फॉलो करो. அதுவும் எப்படி? ரெண்டு பேரையும் சிவதந்தை ब्रह्मा தந்தை ரெண்டு பேரையும் பின்பற்றணும் இல்லையா? क्योंकि ब्रह्मा बाप ने आप ही जैसा जाकर रूप में पाठ बजाया और पास हो गए. ஏன்னா பிரம்மா பாபா உங்களை போலவே புருஷார்த்தி வாழ்க்கை வாழ்ந்து பாகத்தை நடித்து தேர்ச்சி அடைந்தார் இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா? இதே ஸ்கூல்ல தான்ப்பா அவர் படிச்சாரு, உங்களை போலதான் படிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அத மாதிரி பாபா சொல்றாங்க, உங்களை போலதான் இதே போல வாழ்ந்து முயற்சி செய்து அந்த உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கிறார். आज का यादगार ब्रह्मा बाप के पास होने का है. फॉलो फादर है ना, है फॉलो करते हो ब्रह्मा और शिव बाबा को. பண்றீங்களா? பாபா கேக்குறாங்க, शिव बाबा ब्रह्मा बाबा ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்றீங்களா? जो फॉलो कर रहे हैं हाथ उठाओ. अच्छा सभी उठा रहे हैं. बहुत बहुत बधाई हो बधाई. இப்போ பாபா கேக்குறாங்க, யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? பிரம்மா தந்தையை சிவ தந்தையை யாரெல்லாம் பின்பற்றீங்கன்னு கேட்டா எல்லாரும் கை தூக்குறாங்க. இப்போ பாபா சொல்றாங்க, நல்லது, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். आज अमृत वेले अव्यक्त ब्रह्मा बाप ने विशेष दिल से अति स्नेह रूप से एक एक बच्चे को बहुत स्नेह में अमर्ज कर साकार में अमर्ज कर बहुत याद प्यार दिया है. ஆக இந்த அமிர்த வேளையில அவ்யக்த பிரம்மா பாபா விசேஷமாக மனதால் மிகுந்த அன்பினுடைய ரூபத்தை எடுத்து ஒவ்வொரு குழந்தைக்கும் மிகுந்த அன்பை எமர்ஜ் செய்து சாகாரத்துல எமர்ஜ் செய்து மிகுந்த அன்பு நினைவுகளை கொடுத்தார். आपने देखा इतना प्यार साकार रूप में बाप देता जो देखते ही दिल में संपूर्ण बनने का उमंग उत्साह आ जाए இல்லையா? எவ்வளவு அன்பு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மனசுல என்ன வருதாம்? சம்பூர்ண நிலை அடைஞ்சு முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஊக்க உற்சாகம் வந்துடுதாம். तो आप सबके मन में ब्रह्मा बाप समान साकार में पात्र बजाने का स्मृति में रखता है ना. இப்போ குழந்தைங்களா உங்களுக்கு கூட பிரம்மா பாபா கூட சாகாரத்துல வாழ்ந்த அந்த அனுபவம் நினைவு இருக்குதானே? தேக்கா நஹி சுனா தோ ஹை நா. சரி பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, கேட்டிருக்கிறீங்கல்ல பிரம்மா பாபா என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு. ब्रह्मा बाप ने साकार में क्या किया था? क्या किया? பிரம்மா பாபா சாகாரத்துல என்ன பண்ணாங்க? कैसे प्रतीक की रीति निभाई. பிரீத் की ரீத் அதாவது எப்படி அன்போடு காரிய விவகாரங்கள் செய்தார். பாத்தீங்க. सेवा की भी
கி பாட்டு பஜாய், அதாவது சேவைக்கான பாகத்தை நடித்தாரு. அதே நேரத்துல அனைவருக்கும் அனைத்து உறவுகளையும் அன்பான ஒரு சம்பந்தத்தை செய்தார். ஃபாலோ ஃபாதர் கர்னே வாலே ஹோனா, அப்ப நீங்க எல்லாருமே அதே மாதிரி தந்தையை பின்பற்றுவங்க தானே? ஹாத் உட்டாவோ ஜோ கர்னே வாலே கர் ரஹே ஹே. ம், யாரெல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்களோ அவங்க கை தூக்குறாங்க. வெரி குட். कर भी रहे हैं, कर रहे हैं, क्योंकि ब्रह्मा बाप से सबका प्यार. செஞ்சிட்டு இருக்கிறீங்க. பிரம்மா பாபா மீது அனைவருக்கும் அவ்வளவு அன்பு இருக்கு. भले साकार में नहीं देखा, लेकिन ब्रह्मा बाप की पालना सुनते ही फॉलो करने का संकल्प दिल में आता है. நீங்க நேர்ல பார்க்காட்டி கூட பாபாவுடைய சரித்திரத்தை கேட்டு அவரை போலவே செய்யணும்னு உங்களுக்குள்ள சங்கல்பம் வருது இல்லையா மனசுல? तो आज ब्रह्म बाप का विशेष यादगार दिन है, और ब्रह्म बाप ने भी सभी बच्चों को हर जोन को यमर्ज किया. இந்த விசேஷ நினைவு நாள்ல ஒவ்வொரு ஜோன் ஒவ்வொரு ஜோன்ல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் பிரம்மா பாபா எமர்ஜ் பண்ணாங்களாம். ஜோன் மே தோ ஆப் சப் ஹோங்கே. அப்ப ஜோன் ஃபுல்லா வரும் பொழுது நீங்க எல்லாரும் அதுல வந்துடுறீங்க. तो एक एक को याद प्यार दिया, याद मिली. பாபா ஒவ்வொருத்தங்களுக்கும் அன்பு நினைவுகள் கொடுத்தாங்க. அன்பு நினைவு கிடைச்சதா? हाथ उठाओ, கை தூக்குங்க. बहुत प्यार से याद किया, वाह बच्चे वाह, சிக்கலத்தை பச்சே வா. மிகுந்த அன்போடு நினைவு செய்தார். ஆஹா குழந்தைகளே ஆஹா, ஆஹா என் செல்லமான குழந்தைகளே ஆஹா. और अभी भी ब्रह्मा बाप तो अव्यक्त रूप में मिलते रखते हैं. சாகாரத்துல மட்டும் இல்ல, அவ்யக்த ரூபத்துல கூட பிரம்மா பாபா குழந்தைகளை சந்திச்சுட்டே இருக்கிறார். तो सभी बाप दादा के पालना में चल रहे हैं ना. இப்ப எல்லாருமே பாப் தாதாவுடைய பாலனையில தான் நடந்துட்டு இருக்கிறீங்க, அப்படித்தானே? कि कभी कभी मिस भी करते हैं, இல்ல பாலனையை மிஸ் பண்ணிடுறீங்களா? हाँ? जो चल रहे हैं, अटेंशन है, ब्रह्मा बाप और शिव बाप दोनों को फॉलो करना का उमंग उत्साह है, वह हाथ उठाओ. அச்சா, ஆக பிரம்மா பாபா சிவ பாபா ரெண்டு தந்தையரையும் பின்பற்றி ஊக்கம் உற்சாகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் கை தூக்குங்க. நல்லது. பாபா திரும்ப திரும்ப குழந்தைகளை கை தூக்க சொல்லி பாபா ஊக்கம் உற்சாகம் கொடுக்குறாங்க. ம். भले ब्रह्मा बाप को कई बच्चों ने देखा नहीं, लेकिन जानते तो है ना हमारा बाप. நேர்ல பார்க்காட்டி கூட நம்முடைய தந்தைன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? ब्रह्मा बाप को याद करते सगज साकार में पालना में ताकत आती है. பிரம்மா பாபாவை நினைவு செய்ததுமே சகஜமாக அந்த சாகார பாலனையினுடைய அந்த சக்தி வந்துடுதாம். कईयों को मुश्किल लगता है, आज की दुनिया में फॉलो करना मुश्किल भी लगता है, लेकिन ब्रह्मा बाप को कितना பாட் அக்யூரேட் பஜாயா. ம். இன்றைய உலகத்துல நிறைய பேருக்கு பின்பற்றுவது ரொம்ப கஷ்டமா கூட இருக்கு. ஆனா பாருங்க, பிரம்மா பாபா எவ்வளவு துல்லியமாக தன்னுடைய பாகத்தை நடிச்சார். ऐसे ही ஃபாலோ ஃபாதர். அதே மாதிரி பாபா என்ன விரும்புறாங்க? ஒவ்வொரு குழந்தையும் பிரம்மா பாபா போலவே பாகத்தை நடிக்கணும்னு பாபா விரும்புறாங்க. ब्रह्म बाप ने भी तो सामना किया, लेकिन पास हो गए. பிரம்மா பாபா கூட நிறைய விஷயங்களை எதிர்கொண்டார், ஆனாலும் எல்லாத்துலயும் தேர்ச்சி அடைஞ்சார். तो आप सबका भी एक दृढ़ संकल्प है कि अंत तक पाठ बजाते पाठ में पास होना ही है. அப்ப உங்க எல்லாருக்கும் கூட இந்த திட சங்கல்பம் இருக்கு. என்னதுன்னா, கடைசி வரை பாகத்தை நடித்தபடி நாம் தேர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு. ஹுவாஹி படாக, நீங்க எல்லாம் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னு பாபா சொல்றாங்க. ஹுவா படாக கி ஹோனா ஹை. இனிமேதான் தேர்ச்சி அடையணுமா? தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்களா? ம். ஹுவா படாக நிச்சயம் ஹேனா. நாமெல்லாம் ஏற்கனவே தேர்ச்சி அடைஞ்சவங்க தான் இல்லையா? நம்பிக்கை இருக்கு இல்லையா? நிச்சயம் இருக்கு இல்லையா? हमारे விஜய் பானை கி மௌசம் है, சங்கம் யுக் की विशेषता है. இது வந்து நாம வெற்றி அடைவதற்கான நேரம். சங்கமிகத்தினுடைய விசேஷத்தன்மையே இதுதான். तो समय की विशेषता को यूज करते चलो. இல்லையா? இந்த சங்கமிகம் நேரமே என்னது? பிராமண குழந்தைகளாக நாம வெற்றி அடைவதற்கான நேரமே இந்த சங்கமிகம் தான். அப்ப இந்த சமயத்தின் விசேஷத்தன்மையை கூட யூஸ் பண்ணுங்க. वरदान है संगम युग को, बाप दादा को ஃபாலோ करने का. அப்ப சங்கமிகத்துல குழந்தைகளுக்கு வரதானம் கிடைச்சிருக்கு. எதற்கான வரதானம்? பாப் தாதாவை பின்பற்றுவதற்கான வரதானம். तो सभी वरदान यूज करते हैं. அப்ப எல்லாரும் வரதானத்தை பயன்படுத்துறீங்களா? हाथ उठाओ, கை தூக்குங்க. ब्रह्मा बाप और शिव बाप, बाप दादा का वरदान चला रहा है. ब्रह्मा बाबा, शिव बाबा
மொத்தமா இருவர், 2 பேர், பாப் தாதா அவர்களுடைய வரதானம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. आज तो ब्रह्मा बाप का याद प्यार दिन है, तो सुबह लेके ब्रह्मा बाप को सालों साल साकार में पालना करने का टेंशन रहा ना. பாபா இன்னைக்கு அதிகாலையில இருந்து இத்தனை வருடங்கள் சாகாரத்துல பாலனை செஞ்சதனுடைய ஞாபகம் இருக்கு இல்லையா? ब्रह्मा बाप ने कैसे किया? ब्रह्मा बाबा எப்படி பாலனை பண்ணாரு? कितना प्यार निराकार बाप से लिया और दिया. அஹ், எந்த அளவுக்கு நிராகார தந்தையிடமிருந்து அன்பை பெற்றார், நமக்கு கொடுத்தார். तो आज बाप का देखने वाले तो कम है, लेकिन जिन्हों को பிரம்மா பாப் को साकार में देखा वह लंबा हाथ उठाओ. ஸோ நேர்ல யாரெல்லாம் பார்த்தீங்களோ, நேர்ல அதாவது சாகாரத்துல இருந்தவங்க எல்லாம் மீண்டும் ஒரு தடவை நல்லா கை தூக்குங்க. अच्छा एक सब मेजॉरिटी बहनों की तरफ पीछे आए हैं. हाँ, जो ब्रह्मा बाप के समय में आए वह हाथ उठाओ. ம். பிரம்மா பாபா வந்த நேரத்துல யார் வந்திருக்கிறீங்க அவங்க எல்லாம் கை தூக்குங்க பாபா. கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை கை தூக்க வச்சுட்டாங்க. पीछे आने वाले हाथ नहीं उठा रहे. பின்னாடி வந்தவங்க எல்லாம் கை தூக்கல. तो आज ब्रह्मा बाप ने विशेष सभी बच्चों को, चाहे पुराने चाहे नए, दोनों को बहुत बहुत दिल से याद है. ம். ஆக பிரம்மா பாபா விசேஷமாக அனைத்து குழந்தைகளுக்கும், பழைய ஆத்மாக்கள், புது ஆத்மாக்கள் அனைவருக்கும் மிக மிக அன்பு நினைவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே பிரம்மா பாப் சாமனே, இப்ப உங்க எல்லாரும் கண்ணு முன்னாடி பிரம்மா பாபா வந்துட்டாங்களா? सामने आ गया. பாபா கேக்குறாங்க, உங்க கண்ணு முன்னாடி பிரம்மா பாபா வந்துட்டாங்களா? सभी के दिल में आ गया क्योंकि चित्र तो सबने देखा है. எல்லார் மனசுலயும் அந்த சித்திரம் வந்துருச்சு. ஏன்னா எல்லாரும் சித்திரத்தை பார்த்துருக்கிறீங்க இல்லையா? तो आज का दिन याद तो साथ साथ बाप दादा दोनों आते हैं, लेकिन आज विशेष दिन के कारण जिन्होंने पालना ली है ब्रह्मा बाप द्वारा, उन्हों को याद ज्यादा आती है. இல்ல, இன்றைய நாள் பாப் தாதா கூட கூடவே 2 பேருடைய நினைவு வருது. ஆனா கூட இந்த விசேஷ நாள் என்பதால யார் வந்து பாலனை எடுத்தாங்களோ பிரம்மா பாபா கிட்ட இருந்து, அவங்களுக்கு அதிக நினைவு வருது. तो ब्रह्मा बाप ने जो साथ रहे, प्रैक्टिकल पालना ली, उन्होंने विशेष याद सिर पर हाथ घुमा के ऐसा करते दी है. दी तो सभी को है, लेकिन पहले उन्हों को दिया, हर फिर सभी को दिया. இல்லையா? பாபா கையை மேல தூக்கி எல்லா குழந்தைகளுக்கும் வரதானம் கொடுப்பாராம். அப்ப எல்லாருக்கும் கொடுத்தாங்க இல்லையா? அப்ப முதல்ல நீங்க எடுத்தீங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கிடைச்சது. तो आज ब्रह्मा बाप का दिन होने के कारण विशेष ब्रह्मा बाप की याद आप हर एक को ब्रह्मा बाप ने दी है. இல்லையா? இன்னைக்கு விசேஷமாக பிரம்மா பாபாவுடைய நாள் என்பதால் பிரம்மா பாபாவுடைய நினைவு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாபா நினைவு கொடுக்கிறார். अच्छा, अब तो समय हुआ है, आज कौन मिलना है. ஸோ பாபா ஃபுல்லா இந்த விஷயங்களை சொல்லி முடிக்கிறாங்க. பாபா சொன்னாங்க, டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு யாரெல்லாம் சந்திக்கணும்னு பாபா கேட்கிறாங்க. சேவா கட்டான் இந்தோர் ஜோன் கா है. ஸோ சேவையினுடைய விஷயங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. சரி, ஓகே. நாம வந்து கொஞ்சம் முரளி வந்து அந்த வார்த்தையோட முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து ஜென்ரலா பாபா முடிக்கிறாங்க. ஜோன் சேவையினுடைய டோனி ஜோன், அப்புறம் கல்கத்தா ஜோன், அவங்கள எல்லாரையும் பாபா சந்திக்கிறாங்க. बाप दादा को तो हर एक बच्चा दिल में समाया हुआ है, चाहे कहाँ भी रखते हैं, देश में या विदेश में, लेकिन दिलाराम के दिल में समाया हुआ है. பாப் தாதா சொல்றாங்க, ஒவ்வொரு குழந்தைகளும் மனதில் நிறைஞ்சிருக்கிறீங்க. எங்க வேணா இருக்கலாம், பாரத தேசமா இருக்கட்டும், வெளிநாடா இருக்கட்டும், ஆனா திலாராம் தந்தையினுடைய மனசில் நிறைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு பாபா இந்த முரளியை முடிக்கிறாங்க. அப்புறம் தாதி ஜானகி ஜி, நிர்வேர் பாய், மோகினி பேன், பிரிஜ் மோகன் பாய், ரமேஷ் பாய் எல்லாரையும் சந்திக்கிறாங்க. ஓகே. ஸோ நம்ம நிறைய இந்த முரளி வந்து முழுக்க முழுக்க பிரம்மா பாபாவை நினைவு நாள்ல பிரம்மா பாபாவை பின்பற்றக்கூடிய விஷயங்கள். சரி, இப்ப நாம கொஞ்சம் ஜென்ரலா பேசலாம். ஸோ பிரம்மா பாபாவை பின்பற்றுவது அப்படின்னா ரொம்ப ஹை லெவல்ல நம்ம நிறைய சொல்லலாம். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. பிரம்மா பாபாவை பின்பற்றுவது என்றால் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அது நீங்க
ஒரு பெரிய லிஸ்டே கிரியேட் பண்ணலாம். ம். உதாரணத்துக்கு பெரிய பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா பாபாவுடைய அந்த பெக்கரி பார்ட்ல எல்லாம் பாபா எவ்வளோ பெரிய டெஸ்ட் பேப்பர் வந்து சந்திச்சாங்க. ஆ, அது மாதிரி எதிர்ப்பாளர்கள் எல்லாரையும் எதிர்க்கும் பொழுது பாபா எவ்வளவு திட நிச்சயத்தோடு, அதே நேரத்துல தெய்வீக குணதாரணையோடு அந்த டெஸ்ட் பேப்பரை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் பாபாவுடைய அந்த கடைசி அவ்யக்த நிலை அடையறதுக்கு முன்னாடி பாபா எவ்வளவு தபஸ்யா பண்ணாங்க, எவ்வளவு தியாகம் பண்ணாங்க. எல்லாமே சாக்காரத்துல நம்மை போல சாக்காரத்துல இருந்து பிரம்ம பாபா தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இல்லையா? வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. எப்படி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க? நம்மை போல வாழ்ந்து சாகாரத்துல இருந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப பின்பற்றுவது என்றால் பாபாவுடைய குணங்கள், பாபா எந்தெந்த சூழ்நிலைகளை எப்படி எப்படி எல்லாம் வந்து சக்திகளை பயன்படுத்தினாரு. சோ எல்லாருமே நம்ம பிரம்மா பாபாவை நினைவு செய்யறோம் அப்படின்னா பிரம்மா பாபாவினுடைய குணங்கள், பாபானா பாபா மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு பிரகாஷ் மணி தாதியை நம்ம நிறைய பேர் நேர்ல பார்த்துருக்கிறோம். பாபா அதுக்கப்புறம் தாதிய நிமித்தமாக்கிட்டு போனாங்க. தாதி மூலமாக நிறைய பேர் படிதாதி பார்த்திருப்பீங்க. பிரகாஷ் மணி தாதி இல்லையா? இதுல ஒரு லிங்க்ல ஒரு 33 பேர் இருக்கிறீங்க. ஸோ எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. 2000த்துல வந்தவங்க. நீங்க நிறைய படிதாதியனுடைய கிளாஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். அவ்வளவு அன்பு கொடுப்பாங்க. உண்மையிலே தாதியை நேர்ல பார்த்தவங்க, அவங்களுடைய அன்பை வந்து அனுபவம் பண்ணவங்க உண்மையிலே மிகப்பெரிய பாக்கியசாலி. ஏன்னா நாம பிரம்மா பாபா வாழ்ந்த காலத்துல நேர்ல பார்க்க முடியலனா கூட பாபா எவ்வளவு அன்பா இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு தாதி பார்க்கும்போது தெரியும். அவ்வளோ அன்பா இருப்பாங்க தாதி. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து அனுபவம் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய விஷயம் என்னன்னா, அது இப்ப நாம நாம நம்முடைய வாழ்க்கையில இப்ப பாபா முரளியில சொன்ன மாதிரிதான். பாபா என்ன விரும்புறாங்க? அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப வெறுமனே அவங்கள மகிமைகள், பாபா அப்படி இருந்தாங்க, மம்மா இப்படி இருந்தாங்கன்னு சொல்றது கிடையாது. இப்ப பாபா எதிர்பார்க்கிறது என்னது? நாம ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும்? மம்மா பாபா போல நம்மை நாம தயார்படுத்தணும். அவ்வளவு தெய்வீக குணங்கள், சக்திகளை தினசரி வாழ்க்கையில நாம பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரணும். கொண்டு வர்றது மட்டும் கிடையாது. இப்ப வந்து சாட்சாத்காரத்தினுடைய பார்ட் ஆரம்பிக்க போகுது. பாபா வந்தாங்க சாக்காரத்துல, அதுக்கப்புறம் அவ்யக்த பாப்தாதா. இப்ப வந்து அதுவும் 2017ஓட அதுவும் முடிஞ்சு அடுத்த பார்ட் போயிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு? இப்ப அடுத்த என்ன பார்ட் தெரியுமா? அடுத்த பார்ட் வந்து தனியா அடுத்து பாபா எப்படி வருவாங்க, ஏது வருவாங்கிறது இல்ல. பாபா வந்து கொடுக்க வேண்டிய படிப்பினை எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்ப அடுத்த டிராமால என்ன பார்ட் வரப்போகுது? யாரா பதில் சொல்ல முடியுமா? பாபாவுடைய சாக்கார பார்ட் முடிஞ்சது, அவ்யக்த பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது டிராமால? என்ன பார்ட் வரப்போகுது? விநாசா. ம் விநாசத்துக்கு முன்னாடி விநாசம் வரப்போது எல்லாருக்கும் தெரியும். விநாசத்துக்கு முன்னதான் விநாசங்கிறது ஃபைனல், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம் பாபா வெளிப்படல. தந்தை எப்படி பிரத்யட்சமாவாரு? இப்ப அடுத்த பார்ட் என்னன்னா சாட்சாத்காரத்தின் பார்ட். பிராமண ஆத்மாக்களாகி நம்ம மூலமாக சாட்சாத்காரத்தினுடைய பார்ட் ஆரம்பமாகும். அதாவது நாம எப்படி இப்ப இப்ப கூட நிறைய முரளியில பாபா சொன்னாங்க. பிரம்மா இப்ப கூட சண்டே முரளியில வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிரம்மா பாபாவை ஆரம்பத்துல பார்க்கும்போது கிருஷ்ணருடைய காட்சி தெரிஞ்சுதான். அப்புறம் பிரம்மா பாபாவினுடைய அவ்யக்தமாகக்கூடிய நேரத்துல 1965 அப்புறமா அந்த அவ்யக்த ரூபம், ஒளி ரூபம்னுடைய காட்சி கிடைச்சுதான். பரிசுத்தாவினுடைய காட்சி குழந்தைங்க பார்த்திருக்கிறாங்க. சோ இப்ப பாபா என்ன சொன்னாங்க? இப்ப இந்த சண்டே முரளியில ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? 4-5 days முன்னாடி எப்படி வந்து பிரம்மா பாபா சாட்சாத்காரம் காட்டினாரோ அதே போல குழந்தைகள் சாட்சாத் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும், சாட்சாத்கார மூர்த்தி ஆகணும். இந்த சண்டே முரளி கேட்டோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? அப்ப பாப்சமான் சாட்சாத்கார மூர்த்தியாக
பிரம்மா பாபா நம்ம எல்லாரும் இப்ப என்ன ஆயிட்டோம்? பாபா வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தனக்கு சமமான குழந்தைகளை உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப நம்ம மூலமா என்ன நடக்க போகுது இப்ப? மிகப்பெரிய சாட்சாத்காரத்தின் பாட்டு நடக்க போகுது. ஆனா யாரு சாட்சாத்கார மூர்த்தி ஆக முடியும்? எப்படி யாரு வந்து பிரம்மா பாபா போலவே முழுமையாக தேக அபிமானத்தை, தேக உணர்வை தியாகம் செய்து முழுமையாக ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்க. தேக உணர்வு எதுவுமே இல்லை, முழுமையாக ஆத்ம உணர்வுல பக்கா ஆயிட்டாங்களோ, அப்படிப்பட்ட பக்கா குழந்தைகள் மூலமாக சாட்சாத்காரத்தினுடைய பாட்டு நடக்க போகுது. அந்த சாட்சாத்காரத்தின் பாட்டு மூலமா தான் பாபா பிரத்யட்சமாவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபைனல் பார்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. கடைசி கடைசி பாட்டு. அப்ப இப்ப நம்முடைய தாரணை, இப்ப நம்முடைய புருஷார்த்தம், இப்ப நம்முடைய யோகா எல்லாம் எப்படி இருக்கணும்? ரொம்ப அக்யூரேட்டா, ரொம்ப பவர்ஃபுல்லா, சின்ன சின்ன விஷயங்களே நம்ம வந்து இப்ப வந்து நோ காம்ப்ரமைஸ். நம்ம சாக்கு போக்கே சொல்ல முடியாது. இதனால எனக்கு யோகா சரியில்லை, இதனால எனக்கு இது சரியில்லை, நோ ரீசன். இப்ப நம்ம வந்து பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ்ல பாபா வந்து திரையை விளக்கக்கூடிய நேரம். எப்படி வந்து கோயில்ல வந்து திரையை விளக்கும் பொழுது பெர்ஃபெக்ட் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் இல்லையா பூ அலங்காரம், எல்லா அலங்காரம் முடிஞ்சோன்னா ஃபைனலா திரையை விளக்கும் பொழுது அப்படியே எல்லாரும் அப்படியே காட்சி கொடுக்குறோம், தேவி காட்சி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபா வந்து திரையை விளக்கக்கூடிய நேரம். நம்ம எல்லாருமே காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கணும். அப்ப முகத்துல வந்து முழுக்க முழுக்க அமைதியினுடைய ஒரு ஒரு ஜொலிப்பு, நம்ம முகத்துல வந்து ஒரு தூய்மையினுடைய ஒரு ஜொலிப்பு, நம்ம முகத்துல வந்து மகிழ்ச்சியினுடைய அந்த ஒரு ஜொலிப்பு, இது எல்லாம் வந்து 100% இல்லையா? மற்றபடி கோபம், வெறுப்பு, இல்ல இல்ல வந்து மூட் ஆஃப் ஆகுறது, இந்த பேச்சே கிடையாது. கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட். இப்ப அந்த விஷயம் எல்லாம் பேசுறதெல்லாம் அது 2000லயே முடிஞ்சு போச்சு. இப்ப 2025. ஸோ கடைசிலையும் கடைசி, கடைசிலையும் கடைசிங்கிற மாதிரி நம்ம வந்து லாஸ்ட் சீனுக்கு வந்தாச்சு. ஸோ நம்முடைய பெர்ஃபெக்ட் இப்ப கூட பாபா சொன்னார் இல்லையா? பாபா அவ்வளவு துல்லியமாக தன்னுடைய நடிப்பை நடித்தார். ஏதோ ஒரு இடத்துல பாபா கொஞ்சம் கத்தி பேசுனாங்க, இல்ல கோபமா பேசுனாங்க, இல்ல மூட் ஆஃப் ஆனாங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்கோமா மம்மா பாபா பத்தி? அஹ் அப்ப நாம கூட மம்மா பாபாவுக்கு சமமாக அது வந்து ஏதோ ஒரு மாசம் இருந்தோம், கொஞ்ச நாள் இருந்தோங்கிறது இல்ல. மினிமம் ஒரு 3-4 இயர்ஸ் அந்த ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டேஜை நம்ம அனுபவம் பண்ணணும். பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ்னா என்னது? ஒரு துளி கூட கோபம், ஒரு எரிச்சல், ஒரு சிடுசிடுப்பு, இல்ல ஒரு கவலை, ஒரு ஒரு மனசுடைஞ்சு போறது, இந்த மாதிரி வீக்னஸ் எல்லாம் வந்து ஒரு 3-4 இயர்ஸுக்கு கம்ப்ளீட்லி இல்லாம இருக்கணும். நான் வந்து நமக்கே அந்த ஒரு ஃபீல் வரணும். ஐ ரீச்ட் மை கம்ப்ளீட் ஸ்டேஜ். பிரம்மா பாபாவுக்கு சமமாக சதா அன்பு சொரூபமா, அமைதி சொரூபமா, தூய்மையினுடைய ஒளி நிறைந்த ஒரு சொரூபத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு we ourselves have to feel. அந்த ஒரு கம்ப்ளீட் ஸ்டேஜை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். அதாவது அக்யூரேட் ஸ்டேஜ். அக்யூரேட் ஸ்டேஜ்னு என்ன அர்த்தம்? கரெக்ட் ஆயிடுச்சு, ஆனா கொஞ்சம் அப்பப்ப லைட்டா இந்த மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு அதை அக்யூரேட் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஸ்டில் இட் நீட்ஸ் பெர்ஃபெக்ஷன். இந்த பெர்ஃபெக்ஷன் இன்னும் வரலன்னு சொல்லணும். ஆனா இப்ப பாபா சொல்றது என்னதுன்னா, அந்த பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இப்ப நாம கொண்டு வரணும். ஸோ நமக்கு வந்து ஒரு 2 or 3 இயர்ஸ் கூட கிடையாது, 1 or 2 இயர்ஸ் சொல்லலாம் இல்லையா? 2025க்கு அப்புறம் 26, 27, இன்னும் ஒரு 1 year 2 years மிகப்பெரிய விஷயம் இல்லையா? நாட்கள் அவ்வளவு சேலஞ்சிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ எவ்ரிடே இந்த அதுவும் வந்து இந்த கடைசி நாட்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் யஜ்யத்தினுடைய ஆரம்பம் எவ்வளவு முக்கியமோ, பாபா சொன்னாங்க யஜ்யத்தின் ஆரம்பத்துல காட்சி கொடுக்கக்கூடிய பாட்டு நடந்துச்சு. இப்ப யஜ்யத்தின் முடிவிலையும் பாபா காட்சி கொடுக்கக்கூடிய பாட்டு ஆரம்பிப்பாங்க இல்லையா? நமக்கு காட்சி கிடைக்கும், நம்ம மூலமா மற்ற ஆத்மாக்களுக்கு காட்சி கிடைக்கும். ஸோ திஸ் டைம் இஸ் வெரி குருஷியல். இந்த நேரம் வந்து ரொம்ப குருஷியல் டைம். ஸோ நாம நம்முடைய புருஷார்த்தத்தினுடைய சார்ட், நினைவினுடைய சார்ட்,
தெய்வீக குணங்களினுடைய சார்ட் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா 100% பெர்ஃபெக்டா நாம கொண்டு வரணும். ஸோ பாபா கிட்ட, பாபா எனக்கு இன்னும் இந்த பலவீனம் இருக்கு, இந்த லெட்டர் எழுதுறது அந்த பாட்டெல்லாம் எழுதியிருக்கலாம் அந்த காலத்துல. ஒரு 2010 2015 வரைக்கும் நீங்க அப்படியே லெட்டரா, பாபா இன்னும் இன்னைக்கு நான் வந்து எனக்கு கொஞ்சம் அழுக வந்துருச்சு பாபா, இன்னைக்கு நான் கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டேன் பாபா, இன்னைக்கு நான் கத்தி பேசிட்டேன் பாபா, இதெல்லாம் 2015 20ஓட முடிஞ்சது இல்லையா? இப்ப நம்ம இருக்கிறது 2025, 2025. இல்ல இன்னும் பாபாட்ட லெட்டர்ல, பாபா இன்னைக்கு நான் வந்து கோச்சுக்கிட்டேன் பாபா, அது பண்ணிட்டேன் பாபா, இது பண்ணிட்டேன் பாபா, நான் கொஞ்சம் அகங்காரத்துல வந்துட்டேன் பாபா, நான்கிற அந்த எனதுங்கிறது வந்துடுச்சு பாபான்னு இப்பவும் நம்ம லெட்டர் எழுதுறோம்னா அது வந்து நாட் அக்செப்டபிள். பிகாஸ் வி ஆர் இன், இன்னும் சொல்ல நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சு 3 ஹவர்ஸ் பொதுவா நம்ம இந்த எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா? 3 ஹவர்ஸ் முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமினர் வந்து பேப்பரை வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒன்றும் கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது. நீங்க என்ன எழுதுனீங்களோ அப்படியே பேப்பரை பெல் அடிச்சதும் கையில பேப்பர் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இப்போ வந்து 3 ஹவர்ஸ் ஆயாச்சு, ஜஸ்ட் இன்னும் 1 மினிட்ல பெல் அடிக்க போகுதுங்கிற மாதிரி 1 or 2 இயர்ஸ்ல கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடணும். ஸோ என்னென்ன பலவீனம் இருந்தாலும், அப்படி ஒரு வேலை இன்னுமே ஒரு பலவீனம் இருக்குது பாபா என்கிட்ட, இந்த ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பா பலவீனம் மத்தவங்க சொல்லணும் அவசியம் இல்லை, நமக்கு நம்ம பலவீனம் தெரியும் இல்லையா? ஸோ அப்படி எதுவும் இருந்தா கூட 100% ஃபுல் ஸ்டாப். அந்த பலவீனத்தை அடையாளம் கூட தெரியாதபடிக்கு அழிச்சுங்க. அதாவது ஏன்னா அது என்ன ஆயிடும், பாபா என்ன சொல்லுவாங்க, தர்மராஜ்புரியில திரும்ப அது வந்து ஃபைல் வந்துடக்கூடாது. அப்ப அந்த ஃபைல் வராம இருக்கணும்னா இப்பவே இந்த புருஷார்த்தத்தினுடைய இந்த ஃபைனல் ஸ்டேஜ்லயே மிச்ச மீதி கரெக்ஷன்ஸை முடிச்சு தன்னுடைய பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ்னு மத்தவங்க சொல்ல வேண்டாம் இல்லையா? நமக்கு நாமளே எஸ் பாபா, நான் என்னுடைய புருஷார்த்தத்துல 100% நான் பெஸ்ட் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டேன் அப்படி நமக்கு நாமளே சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம இருக்கணும். இப்போ வந்து லௌகிக்ல ஃபேமிலி, நம்முடைய ப்ரொஃபஷன், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதை வந்து நம்ம வி கனாட் சே அஸ் அ ரீசன், இதனால இப்படி, இதனால அப்படி, அதனால அப்படி, அந்த ரீசன் சொல்லக்கூடிய டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ திஸ் இஸ் த டைம், பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பிரம்மா பாபாவுக்கு சமமாக சாட்சாத்கார மூர்த்தி ஆக வேண்டும். லாஸ்ட் சண்டேல பாபா சொன்ன முரளி தான், பிரம்மா பாப் சமான் சாட்சாத்கார் மூர்த்து பனோ அப்படின்னு பாபா சொன்னாங்க. ஸோ இந்த வார்த்தைய சதா மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மா பாபா காட்சி கொடுத்தாங்க, பிரம்மா பாபாவுக்கு எல்லாருக்கும் பரிஸ்தானுடைய காட்சி தெரிஞ்சது, அந்த ஸ்டோரி நம்ம சொல்லிட்டே இருந்துட முடியாது. இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப வந்து பிரம்மா பாபா போல நாம எல்லாருக்கும் அந்த பரிஸ்தாவினுடைய அந்த ஒரு ஒளியினுடைய சொரூபத்தை, காட்சிய காட்ட வேண்டிய நேரம். அந்த ஒரு ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், காட் ரியலைசேஷன் மாதிரி டைம் ரியலைசேஷன், இது அப்படிப்பட்ட டைம் வந்தாச்சு. ஸோ முதல்ல சொன்ன 2 விஷயம் எல்லாருக்குமே செல்ஃப் ரியலைசேஷன் வந்தாச்சு. அடுத்து காட் ரியலைசேஷன், பாபாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம், பாபாவுடைய உதவி, பாபாவுடைய சக்தியெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி 3வது என்ன இருக்கு, ரியலைசிங் த டைம். இப்ப டைம் வந்தாச்சு, அதை கூட நாம ரியலைஸ் பண்ணணும். சங்கமேகம் தன்னுடைய கடைசி பாகத்துக்கு வந்து விட்டது. ஸோ ரியலைஸ் த டைம், ரியலைஸ் த செல்ஃப், ரியலைஸ் காட். மூணுமே, 3 ரியலைசேஷனுமே வரணும். அப்படி வரும்பொழுதுதான் நம்முடைய முழுமையான சம்பூர்ண சம்பன்ன ஸ்வரூபத்தை நாம வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ நோ ரீசன், நோ எந்த பாபாக்கு லெட்டர் எழுதுறது அதெல்லாம் இப்போ வந்து கண்டிப்பா லெட்டர் எழுதுங்க. லெட்டர் என்ன எழுதணும், ஆஹா பாபா ஆஹா, ஐ ரீச்ட் மை டெஸ்டினேஷன். உண்மையிலே பாபா இப்ப என்ன லெட்டர் எதிர்பார்க்கிறாரு குழந்தைகிட்ட இருந்து, பாபா எந்த ஒரு சொரூபத்தை நீங்க என்கிட்ட எதிர்பார்த்தீங்களோ அந்த சொரூபத்தை அடைந்து விட்டேன். ஐ ஆல்மோஸ்ட் ரீச்ட் மை டெஸ்டினேஷன். நீங்க எப்படி என்ன எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி நான் ஆயிட்டேன் பாபா
இந்த வரிகள் தான் இருக்கணும். லெட்டர் எழுதுங்க, கண்டிப்பா வேணாம்னு சொல்லல. ஆனா லெட்டர் எழுதுனா கூட இந்த வரிகள் வரணும். அந்த அளவுக்கு நாம பெர்ஃபெக்ட் ஆயிட்டு அந்த பெர்ஃபெக்ஷனுடைய அப்டேட்ஸ் தான் பாபாக்கு டெய்லி நைட்டு நம்ம பாபா கொடுக்கணும். அஹ் சரி, ஓகே. அடுத்த ஒரு சின்ன முரளி தான். நல்லா ஷார்ட்டாவே நம்ம முடிச்சாச்சு. பாபா நிறைய நிறைய புது பாயிண்ட்ஸ் எதுவுமே சொல்லல. சிம்பிளா பாபா நினைவு என்ன ஸ்மிருதி தின்கான முரளியை பாபா ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஷேரிங்ஸ் நம்ம சொன்னோம். ஓகே, இப்ப நாம ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நாம நம்முடைய அந்த கம்ப்ளீட் ஸ்டேஜ நம்முடைய சாட்சாத்கார் மூர்த்தின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது அனைத்து தெய்வீக குணங்களும் சக்திகளும் நிரம்பிய தன்னுடைய கம்ப்ளீட் ஸ்டேஜை நம்ம எல்லாரும் பார்க்கலாமா? பெர்ஃபெக்ட் ஸ்டேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட் மெடிடேஷன். ஸோ இந்த 8 மினிட்ஸ் நாம ஒரு பவர்ஃபுல் மெடிடேஷன். இந்த பவர்ஃபுல் மெடிடேஷன் எப்படின்னா, ஜஸ்ட் உங்களுடைய கம்ப்ளீட் ஸ்டேஜ், நமக்கு நாமளே நம்முடைய கம்ப்ளீட் ஸ்டேஜை முதல்ல நம்ம பார்க்கலாம். அப்பதான் நம்ம மூலமா மற்றவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மை கமெண்ட்ரி, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆன்சர் பண்ணணுமா? யூஸ்வலி நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஸ்டின்ஸ்க்காக டைம் கொடுப்போம். எனி கொஸ்டின்ஸ் டு பி ஆன்சர்ட்? இல்ல, சில பேர் வந்து ஆல்ரெடி பாபா குழந்தை ஆகும்போதே நிறைய தெய்வீக குணங்கள் பை பர்த். உதாரணத்துக்கு பிரம்மா பாபாவுக்கே பாத்தீங்கன்னா நிறைய பெஸ்ட் குவாலிட்டிஸ் இருந்துச்சு லௌகிகத்திலே. ஸோ பாபாக்கு ஈஸியா அந்த சம்பூர்ண ஸ்டேஜ் அடைய முடிஞ்சுது. ஸோ அவங்க ஏற்கனவே நிறைய குட் குவாலிட்டிஸ் அவங்களுக்குள்ள இருக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இரக்கம், மன்னிக்கிறது, அந்த மாதிரி நல்ல நல்ல குவாலிட்டிஸ் இருக்குன்னா, அவங்க பாபா குழந்தை ஆனதுமே அவங்களுக்கு நிறைய ஈஸியா வந்து நிறைய பிராப்திகள் கிடைக்கும். பட் நம்ம அப்படியே சொல்லிட முடியாது. நிறைய சூட்சுமமான பலவீனங்கள் இருக்கும். சில நேரங்கள்ல நாம வந்து எல்லாமே நமக்கு சில நேரம் ஒரு ஒரு ஹை லெவல்ல பார்க்கும் பொழுது எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டிஸா தெரியும். ஆனா கொஞ்சம் மைக்ரோஸ்கோபிக் வியூல வச்சு பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க கிட்ட சில வீக்னஸ், பலவீனங்கள் இருக்கும். ஸோ நாம கொஞ்சம் சூட்சும செக்கிங் பண்ணணும். எஸ், குட் குவாலிட்டிஸ் இருக்குது, இட்ஸ் குட், நல்லது. அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதே நேரத்துல சூட்சும செக்கிங். இப்ப வந்து சுபபாவனை, சுப சங்கல்பம். ஆனா எந்த அளவுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கிறாங்க, எல்லைக்குட்பட்ட நிலையில அவங்க வந்து ரொம்ப குட் விஷரா இருப்பாங்க. ஆனா பேஹத் அன்லிமிட்டெட் மைண்ட் செட்ல எவ்வளவு இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்களாங்கிறது அவங்க கொஞ்சம் செக் பண்ணணும். இல்ல அவங்க நம்மகிட்ட ஹெல்ப் கேட்கறாங்கன்னா நாம அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ எல்லாமே குட் குவாலிட்டிஸ் தான் இருக்குது, என்கிட்ட எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்குதா அப்படின்னு சில பேர் ஓப்பனா கூட கேட்பாங்க. அப்ப நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சூட்சுமமா பாபா கொடுத்த நிறைய அவ்யக்த இஷாரா பத்தி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம். ஸோ எல்லாருமே நம்ம ஜென்ரலா பார்க்கும் பொழுது எல்லாமே குட் குட்ங்கிற மாதிரி தோணும், நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் ஆனா ஸ்டில் அங்கங்க சின்ன சின்ன வீக்னஸ், சின்ன சின்ன லூப் ஹோல் இருக்கும். வி ஹாவ் டு ஐடென்டிஃபை அண்ட் வி ஹாவ் டு கரெக்ட் இட். அதுதான் பெர்ஃபெக்ஷன் இல்லையா? பெர்ஃபெக்ஷன் அப்படின்னாலே ஓவராலா எல்லாமே குட் தான். ஆனா அங்கங்க அங்கங்க பாபா சொல்லுவாங்க இல்லையா, பெரிய பெரிய விகாரங்கள்லாம் இல்லை, 5 விகாரம் போயிடுச்சு. ஆனா விகாரத்தினுடைய குழந்தை குட்டிங்க அங்கங்க ஓரத்துல இருக்கும். ஓ, அது நம்ம திடீர்னு கர்மத்துல வரும் பொழுது அது வெளிப்படும். ஸோ அதை கூட நாம அது நம்ம சேவையில வரும்போதுதான் தெரியும். நிறைய சேவை பாபா ஏன் செய்ய சொல்றாருன்னா, சேவை களத்துல வரும் பொழுதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீக்னஸ் நமக்கே தெரிய வரும். ஸோ நிறைய சேவை பண்ணும் பொழுது நமக்குள்ள நிறைய ஃபைன் டியூனிங் நடக்கும். அப்ப நான் இன்னும் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்ப எனக்குள்ள இன்னும் பாடி கான்சியஸ் இருக்கு தானே, அப்ப இந்த ரூபத்துல ஐ எம் லேகிங் அப்படிங்கிற ரியலைசேஷன் வரும். ஸோ இந்த இடத்துல நான் லேக் ஆகிறேங்கிற ரியலைசேஷன் வரும்போது தான் வி ஸ்டார்ட் கரெக்டிங் அவர் செல்ஃப். ஸோ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைச்சதா? ஓகே, எனிதிங் எல்ஸ்? லெட்டர் எழுத வேணாம்னு சொல்லல. எஸ், யூ கேன் ரைட் த லெட்டர். பட் என்னன்னா லெட்டர்ல நம்முடைய குட் ரிசல்ட்ஸ், நம்ம ஸ்டில் நம்ம வந்து நம்முடைய வீக்னஸ் வந்து நம்ம பாபாட்ட சொல்றதெல்லாம் ஓகே. பட் அந்த வீக்னஸ் கூட ரிப்பீட்டட்லி நம்ம சொல்றத விட அந்த வீக்னஸ்ல வின் பண்ணி பாபாக்கு நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். பாபா, ஐ ஹாவ்
நான் இந்த விஷயத்துல நான் வந்து வின் பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த டெஸ்ட் பேப்பர் வந்துச்சு. இதுல நான் வின் பண்ணிட்டேன். அது மாரி ஒரு வின்னிங் ரிசல்ட் வந்து பாபா குடுக்கணும். அதுக்காக. ஏன்னா சில பேருக்கு வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ரிப்பீட்டட்லி பாபாட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. பட் பாபா என்ன எதிர்பார்க்கிறாரு? தேர் ஷுட் பி சம் ப்ராக்ரஸ். லாஸ்ட் இயரும் நம்ம இதையே சொன்னோம். இந்த வருஷமும் இதே இந்த வருஷத்துல நாம கொஞ்சம் இல்ல நேத்த விட இன்னைக்கு பெட்டரா இருக்கணும். இன்னைக்கு விட நாளைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கணும். ஸோ சேம் டெஸ்ட் பேப்பர், சேம் அந்த ஒரு ரிசல்ட் கொடுக்கறது போல இந்த டெஸ்ட் பேப்பர்ல பாபா நான் வந்து வின் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நான் இந்த சக்தியை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம ரிசல்ட் கொடுக்கும்போது பாபா வில் பி மோர் ஹாப்பி. எஸ் திஸ் சைல்ட் இஸ் மேக்கிங் சம் குட் ப்ராக்ரஸ். அந்த அர்த்தத்துல சொன்னேன். மற்றபடி எஸ் யூ கேன் டெஃபினெட்லி ரைட் லெட்டர். தட் கிரியேட்ஸ் அ குட் கனெக்ஷன் இல்லையா? பாபாட்ட நமக்கு டெய்லி நைட் லெட்டர் எழுதும்போது பாபாட்ட நல்ல கனெக்ஷன் கிடைக்குது. பட் கிவ் மோர் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஆஃப் அவர் புருஷா இன் த லெட்டர். தட்ஸ் இட். அதாவது ஜென்ரலா நம்மளுடைய வீக்னஸ் வெளியே கொண்டு வர்றதுக்கான சப்ஜெக்ட் தான் பாபா வந்து சேவைங்கிற சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா சேவையில தான் நம்ம வந்து வி ஆர் கம்மிங் இன் டு கான்டாக்ட் ஆஃப் த பரிவார் அண்ட் அவுட் சைடு பிகே அவுட் சைடு சோல்ஸ் கூட நம்ம கனெக்ஷன்ல வரோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாவே ஃபேமிலி லைஃப்ல ப்ரொஃபஷன்ல நம்ம எல்லாருமே நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்ம மேல திருப்தியா இருக்கிறாங்களா? ஆக்சுவலா நான் எப்படி இருக்கிறேங்கிறது நம்ம சுத்தி இருக்கிறவன்ட கேட்டதான் தெரியும். ஸோ am I குட் அப்படிங்கிறது ஆக்சுவலா நம்ம சுத்தி இருக்கிறவங்க தே ஷுட் ஃபீல் அவர் டிவினிட்டி. இப்ப நமக்கு நமக்கு நாம செக் பண்ணலாம். இல்ல நமக்கு சுத்தி இருக்கிற யாராவது ஒருத்தர் நல்ல வெல்விஷர் யாராவது இருப்பாங்க இல்லையா? அவங்ககிட்ட நம்ம ஓப்பன்லி வி கேன் ஆஸ்க் தெம், டு யூ ஃபைண்ட் எனி மிஸ்டேக்ஸ் இன் மீ? நான் எனக்கு என்னுடைய நான் ஐ எம் லிவிங் எ டிவைன் லைஃப் ஸ்டில் டு யூ see எனி மிஸ்டேக்ஸ், எனி வீக்னஸ் வித்தின் மை செல்ஃப் அப்படிங்கிறது நீங்க ஓப்பனா கேட்கும் பொழுது நல்ல ஒரு அதாவது வந்து வெல்விஷரா இருக்கணும். சில பேர் வந்து ஒருத்தர் வீக்னஸ் பத்தி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவங்க மேல கோவம் வந்துடும். எப்படி எங்களை பத்தி இப்படி சொல்லலாம்னு அப்படி இருக்கக்கூடாது. If really want to progress in my life, in my VK life, we have to accept if someone point out our mistake. யாராவது ஒருத்தர் நம்முடைய மிஸ்டேக்ஸ் சொன்னாங்க அப்படின்னா எஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லி அந்த மிஸ்டேக்ஸ் மேல நாம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே இவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா டெஃபினெட்லி தெர் இஸ் சம்திங் ராங் வித் மீ. ஐ ஹாவ் டு கரெக்ட் மை செல்ஃப். அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வரணும். அண்ட் இதுக்கு பெஸ்ட் வந்து சேவையில இருக்கும் பொழுது தெரிய வரும். இன்னொரு விஷயம் நம்ம நார்மல் லைஃப்ல கூட நம்ம ப்ரொஃபஷன்ல இல்ல ஃபேமிலில கூட நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட we can ask them openly to help finding out my own mistakes அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். கேட்கும்போது they will help us. ஏன்னா தெய்வீக குண தாரணைங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்ட். நம்ம 100% தெய்வீக குணங்களை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கூட நாம மம்மா இருந்த காலத்துல சில பேர் மம்மாக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்ப இப்ப இருக்கிற காலத்துல யாராவது அட்வைஸ் சொன்னா ரொம்ப நான் எவ்வளவு சீனியர் எப்படி அட்வைஸ் கொடுக்கலாம்னு கோச்சிக்குவாங்க. ஆனா மம்மா ஒருபோதும் கோச்சிக்கவே மாட்டாங்க. யாராவது அட்வைஸ் கொடுத்தா சொல்லுவாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு நீங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைஸ் அப்படியே வந்து கேட்டுட்டு அதை கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்களாம். யாரு? நம்பர் ஒன்ல வந்த மம்மா. சோ நினைச்சு பாருங்க. அவ்வளவு நிரகங்காரியா இருந்ததுனாலதான் அவங்க அவ்வளவு பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் அடைய முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் மைண்டடா இருக்கணும். ஹூ இஸ் அதாவது ஹூ கேன் அக்செப்ட் தேர் மிஸ்டேக் வித் ஓப்பன் மைண்ட், தே கேன் டெஃபினெட்லி ரீச் அ வெரி ஹை ஸ்டேஜ். ஸோ அந்த ஒரு ஓப்பன் மைண்டட் வேணும். நான் சீனியர், நான் அந்த ஒரு அபிமானத்துல இருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அந்த ஓப்பன் மைண்டடோட எல்லாருடைய இன்புட்ஸையும் வாங்கி செல்ஃப் ப்ராக்ரஸ் பண்றாங்க அப்படின்னா ரியலி தே கேன் ரீச் எ வெரி ஹை ஸ்டேஜ். சரி, எனி அதர் கொஸ்டின்ஸ்? நாம மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஓம் சாந்தி.
நல்ல நம்முடைய பவர்ஃபுல் ஸ்டேஜ் பாபா சொன்ன ஒவ்வொரு சொரூபத்தையும் அனுபவம் பண்ணலாம். அமைதியான ஆத்மா பாபா சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம். செகண்ட் ஒரு சின்ன மியூசிக் பிளே பண்றேன். மியூசிக் கேட்குமான்னு தெரியல, பட் ஸ்டில். நான் அமைதியான ஆத்மா, அமைதி ஸ்வரூபமான ஆத்மா. ஃபீல் பண்ணுங்க. என்னுடைய முகத்துல, என்னுடைய பார்வையில, என்னுடைய பேச்சுல ஆழ்ந்த அமைதி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாபா வீட்டுல இருக்கும்போது, பாபா ரூம்ல இருக்கும்போது மட்டும் கிடையாது. ஆல் த டைம். வீட்டுல இருக்கும் பொழுது, இல்ல நான் ஒர்க்ல ஆபீஸ்ல இருக்கும் பொழுது, எந்த இடத்துல இருந்தாலும், அதிகாலை முதல் இரவு வரை, இவன் தூங்கும் போது கூட என்னுடைய முகத்தை யாராவது பார்த்தாங்கன்னா, அமைதியினுடைய ஜொலிப்பு. இவங்க ரொம்ப அமைதியானவங்க அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு ஆத்மாவாகிய எனக்குள்ள ஆழ்ந்த அமைதியினுடைய சக்தியை அனுபவம் பண்ணுங்க. நான் அமைதியான ஆத்மா. பாபா முதல் நாள், முதல் பாடத்துல நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், நான் ஆத்மா, அமைதி ஸ்வரூபமான ஆத்மா. ஃபீல் பண்ணுங்க. அமைதியின் அதிர்வலைகள் என்னை சுற்றி நாலாபுறமும் பரவிக் கொண்டிருக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. என்னுடைய நாடி நரம்புல, ஒவ்வொரு மூச்சு காற்றுல, என்னுடைய பேச்சுல, என்னுடைய சங்கல்பத்துல, எல்லாத்துலயும் அவ்வளவு அமைதி. கோபப்படுறது, எரிச்சல் படுறது, சிடுசிடுப்பு தன்மை, டென்ஷன் ஆகிறது, கத்துறது, இதெல்லாமே நெகட்டிவ் குவாலிட்டிஸ். அசுரர்கள் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. நாம யாரு? தேவாத்மாக்கள். தேவாத்மாக்களினுடைய பார்வை அவ்வளவு அமைதி நிறைந்ததாக, அன்பு நிறைந்ததாக, தூய்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும். செக் பண்ணுங்க. கூடவே சேஞ்ச் பண்ணுங்க. நான் அமைதி ஸ்வரூபமான ஆத்மா, அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. அளவற்ற அன்பு, எல்லைக்கப்பாற்பட்ட அன்பு என்னுடைய மனசுல நிரம்பி இருக்குது. ஒருபோதும் என்னுடைய மனதில் அன்பு குறைவதில்லை. யாருக்காகவும் குறைவதில்லை. கடல் மாதிரி. கடல்ல தண்ணி குறையுமா? எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அன்பினுடைய கடல் என்னுடைய வார்த்தைகள்ல, என்னுடைய பேச்சுல அனைவருக்கும் அளவற்ற அன்பினுடைய அனுபவத்தை கொடுக்கின்றேன். சிவபாபாவுக்கு சமமாக, பிரம்மா பாபாவுக்கு சமமாக நானும் அன்பு கடலாக இருக்கின்றேன்.
அனைத்து ஆத்மாக்கள் மீது, ஈஸ்வரிய பரிவாரத்தின் மீது, ஞானத்தில் இல்லாத அஞ்ஞானி ஆத்மாக்கள் மீது கூட, அவர்கள் பலவீனமாக இருக்கலாம், விகாரியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சிவபாபாவுடைய குழந்தை தானே. அப்ப கண்டிப்பா ஒவ்வொரு ஆத்மா மீதும் அளவற்ற அன்பை கொடுத்து, அந்த அன்பின் மூலமாக பரிவர்த்தனையை கொண்டு வரக்கூடிய ஆத்மா விஸ்வ கல்யாணகாரி ஆத்மா. நான் பாப் சமான் அன்பு கடல், நான் பாப் சமான் விஸ்வ கல்யாணகாரி ஆத்மா. தன்னுடைய அமைதியை அனுபவம் பண்ணுங்க, அளவற்ற அன்பை அனுபவம் பண்ணுங்க, தூய்மையை அனுபவம் பண்ணுங்க. பாபா தூய்மையினுடைய கடல். நான் ஆத்மா தூய்மையின் ஜொலிப்பு நிரம்பிய ஆத்மா. ஆத்மாவாகிய என்னிடமிருந்து தூய்மையின் தெய்வீக ஒளி நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கிறது. ஃபீல் பண்ணுங்க. தூய்மையின் ஒளி நிரம்பிய ஆத்மா. எப்படி ஒரு பிரகாசமான லைட் எரிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்னுடைய நெற்றியிலிருந்து, என்னுடைய கண்கள்ல இருந்து தூய்மையின் தெய்வீக ஒளி மற்றும் ஜொலிப்பு அனுபவம் பண்ணுங்க. நான் ஆத்மா தூய்மையின் ஒளி வட்டம். என்னுடைய தலையை சுற்றி தூய்மையின் ஒளி வட்டம் பரவிக்கொண்டிருக்கிறது. இதுதான் மற்றவர்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய தூய்மையினுடைய ஒளி. இப்ப அந்த தூய்மையினுடைய ஒளியை அதிகப்படுத்துங்க. மீண்டும் மீண்டும் சங்கல்பம் செய்யுங்க. நான் பரம பவித்ர ஆத்மா, நான் தேவாத்மா. ஒரு துளி கூட உடல் உணர்வு கிடையாது. இந்த தேகம், தேக சம்பந்தம், பதார்த்தங்கள், மனிதர்கள் அனைத்தையும் மறந்து என்னை தெய்வீக ஆத்மாவாக, ஆத்மீக ஒளியாக அனுபவம் செய்கின்றேன். 100% என்னை தெய்வீக ஆத்மாவாக அனுபவம் செய்யும் பொழுது முழுமையான தெய்வீக ஒளி, தூய்மையின் ஒளி என்னிடமிருந்து நாலாபுறமும் பரவுகிறது. நான் தூய்மையின் ஒளி நிரம்பிய ஆத்மா, பரம பவித்ர ஆத்மா, தேவாத்மா. தூய்மையான ஆத்மா, பரம பவித்ர ஆத்மா, பரம் பூஜ்ய ஆத்மா. இவ்வளவு தூய்மையினுடைய ஒளி நிரம்பி இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் துவாபர யுகத்திலிருந்து இப்போது வரைக்கும் கோயில்கள்ல பூஜைக்குரிய மூர்த்தியாக வைத்து வழிபடப்படுகின்றேன். நான் பரம் பவித்ர, பரம் பூஜ்ய ஆத்மா. அனுபவம் பண்ணுங்க. பரம் பவித்ர, பரம் பூஜ்ய ஆத்மா. நான் தேவாத்மா. நான் அவ்யக்த ஃபரிஸ்தா.
முழுமையாக அன்பு, அமைதி, தூய்மை அனைத்தும் நிரம்பிய, தெய்வீக குணங்கள் நிரம்பிய அவ்யக்த ஃபரிஸ்தா, தூய்மையின் ஃபரிஸ்தா, முழு உலகத்திற்கும் சுகம், சாந்தியின் கிரணங்களை பரப்பக்கூடிய ஃபரிஸ்தா, முழு உலகத்திற்கும் தூய்மையின் ஒளியை பரப்பக்கூடிய ஃபரிஸ்தா, நான் பாப் சமான் டபுள் லைட் ஃபரிஸ்தா. அனுபவம் பண்ணுங்க. தன்னுடைய பிரகாசமான ஒளி நிரம்பிய ஃபரிஸ்தா ரூபத்தை, ஒளி உடலை அனுபவம் பண்ணுங்க. அந்த ஒளி உடல் முழுவதும் தூய்மையின் ஒளி நிறைந்திருப்பதை அனுபவம் பண்ணுங்க. நாலாபுறமும் சுகம், சாந்தியின் கிரணங்கள் பரவுவதை அனுபவம் பண்ணுங்க. நான் டபுள் லைட் ஃபரிஸ்தா, பாப் சமான் ஃபரிஸ்தா, பாப் சமான் சாட்சாத்கார மூர்த்தி, அனைவருக்கும் என்னுடைய ஒளி சுரூபத்தின் மூலம் காட்சி அளிக்கக்கூடிய மூர்த்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.